ஹாய் ஹலோ அனைவருக்குமே வணக்கம். ஸோ அனைவரையுமே எதிர்பார்த்துட்டு இருக்க இந்த இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ் துறையில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ரெக்ரூட்மெண்ட் தான் 2025 ஒரு புதிய நோட்டீஸ் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இந்திய தபால் துறையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் சேர்ப்பு 2027 பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வேலைவாய்ப்பை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இந்த வேலைவாய்ப்புக்கு நிறைய போஸ்டிங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் ஜிடிஎஸ் வேலைக்காக வெயிட் பண்ணின்னு இருக்க அனைவருக்குமே ஒரு மிக மிக மகிழ்ச்சியான தகவல் தான் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அஞ்சல் துறையிலேருந்து ஒரு நோட்டீஸ் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் கூடிய விரைவில் இன்று பிப்ரவரி 1 நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் இந்திய அஞ்சல் துறையிலேருந்து இந்த வேலைக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணணும், இதுக்கு பார்த்தோன்னா என்னென்ன கல்வி தகுதியெல்லாம் கொடுத்துருக்காங்க, 10th எவ்வளோ பர்சன்டேஜ் வச்சுருந்தா நம்மளுக்கு இந்த வேலை கிடைக்கும், இதில் செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் எப்படி நடக்கும், இதில் யாருக்கெல்லாம் முன்னுரிமை கொடுத்துருக்காங்க, என்ன கல்வி தகுதி, இதில் பார்த்தீங்கன்னா ஓவராலாகவே எவ்வளோ போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ காலிபடங்கள் கொடுத்துருக்காங்க, எப்படி தேர்வு செய்வாங்க, இதெல்லாம் எக்ஸாம் இருக்குமா அப்படின்ற மாதிரிலாம் எல்லாருக்கே ஒரு பெரிய கேள்வியாகவே இருக்குது. அதில் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் துறையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஜிடிஎஸ் வேலையை பொறுத்தளவுக்கு எக்ஸாமெல்லாம் எதுவும் கிடையாது இல்லையா. ஒன்லி நீங்கள் 10th எவ்வளோ மார்க் வச்சுருக்கீங்க, அதன் அடிப்படையில் எவ்வளோ பர்சன்டேஜ் வச்சுருக்கீங்க அப்படின்றது தான் பொறுத்தவரை தான் பார்த்தீங்கன்னா இந்தியன் போஸ்ட் ஆஃப் ஜிடிஎஸ் ரோல் பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே ஒரு 65,200 வேகன்சி ப்ளஸ் பண்ணி வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இருந்தாலும் 10th எவ்வளோ மார்க் பர்சன்டேஜ் வச்சுருந்தா வேலை கிடைக்கும் அப்படின்றத தொடர்ந்து வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா அனைவருமே வெயிட் பண்ணியிருந்த ஒரு மிகப்பெரிய வேலைவாய்ப்பாக தான் கொடுத்துட்டு இருக்காங்க இல்லையா. ஏற்கனவே 2024 கொடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா மெரிட் லிஸ்ட் 6 வரை அப்டேட் பண்ணிட்டாங்க. 7 வெளியாகும் அப்படின்ற மாதிரி தகவலும் வெளியே இருக்குது. இதில் எக்கச்சக்கமான பேர் செலக்ட் பண்ணிட்டாங்க. இதே மாதிரி இப்போ ஜிடிஎஸ் ரோல் மாடல் பார்த்தீங்கன்னா இப்போ அதிரடியாக இந்தியா முழுவதுமே 65,000 போஸ்டிங் பார்த்தீங்கன்னா இப்போ வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதனால் ஒரு 2025 ஒரு மிகப்பெரிய வேலைவாய்ப்பாக தான் இருக்க போகுது. அதனால் இந்த வேலையை பொறுத்தளவுக்கு இந்த வேலைக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா இதற்கு ஆண்கள் பெண்கள் இருவருமே இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே இந்த வேலைக்கு நீங்கள் எலிஜிபிலிட்டி தான். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 10th மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் 10th 12th எனி டிகிரி டிப்ளமோ எது முடிச்சிருந்தாலும் இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இருந்தாலும் இந்த வேலையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி மெரிட் லிஸ்ட்லாம் நடக்கும், செலெக்ஷன் ப்ராசஸ்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னா செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்தளவுக்கு 10th மார்க் வச்சு தான் அனைவருக்குமே செலெக்ஷன் ப்ராசஸெல்லாம் நடக்கும். அதனால் இந்த செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்தளவுக்கு நீங்கள் 10th ஒரு 80% மேலே நீங்கள் வச்சுருந்தாலே போதும். பார்த்தீங்கன்னா இந்த ஜிடிஎஸ் வேலை உங்களுக்கு உங்களுடைய கையில் கிடைத்திரும். அதனால் ஒரு அஞ்சல் துறையில் ஒரு மிகப்பெரிய வேலைவாய்ப்பாக தான் கொடுத்துருக்காங்க. அதனால் கல்வி தகுதி சம்பளம் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்றத ப்ராசஸிங்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றத தொடர்ந்து வீடியோவில் பார்க்கலாம். இதில் இந்திய அரசாங்கத்தின் தபால் தொடர்பான அமைச்சகத்தின் கீழ் உள்ள அஞ்சல் துறை 2025 ஒரு மிகப்பெரிய ஆள் சேர்ப்பு இயக்கத்தை அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய போஸ்ட் நாடு முழுவதுமே பல்வேறு மாவட்டங்களில் உள்ள கிராமின் டாக் சேவை ஜிடிஎஸ் பதவிக்கு 65,200 காலிப்படங்களை நிரப்ப உள்ளது. இந்த ஆள் சேர்ப்பு முயற்சியானது கவர்ச்சிகரமான பலன்களுடன் நிலையான அரசாங்க வேலை தேடும் வேட்பாளர்களுக்கு ஒரு சிறந்த வாய்ப்பாக தான் இருக்குது. அதனால் இந்த ஆள் சேர்ப்புக்கான விண்ணப்பம் செயல்முறை மார்ச் 3 2025 அன்று தொடங்கி மார்ச் 28, 2025 வரை தொடரும் என அதிகாரமுள்ள விண்ணப்பதாரர்கள் இந்த அஞ்சல் அதிகாரப்பூர்வ இணையதளம் மூலமாக நீங்கள் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பித்துக் கொள்ளலாம். அதனால் அதிகாரப்பூர்வ அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள விண்ணப்பதாரர்களின் கல்வி தகுதி மற்றும் பிற அளவுகோல்களை கருத்தில் கொண்டு தகுதி அடிப்படையில் இந்த தேர்வு செய்முறை இருக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இதில் இந்த பதவிக்கு தகுதி பெற்ற விண்ணப்பதாரர்கள் அங்கீகாரம் பெற்ற வாரியத்தின் 10ஆம் வகுப்பு மெட்ரிகுலேஷன் முடித்திருக்க வேண்டும். விண்ணப்பதாரர்களுக்கு வயது வரம்பு 18 முதல் 40 வயதுக்குள்ள ஆண்டுக்கு வரை நீங்கள் மிகாதவராக இருக்க வேண்டும். ஒதுக்கப்பட்ட பிரிவினருக்கு தளர்வுகள் கிடைக்கும். இந்த ஆள் சேர்ப்பு இயக்கம் கிராமங்களில் அஞ்சல் வளமையை
வலுப்படுத்துவதாகவும் தமிழ்நாடு முழுவதுமே உள்ள குடிமக்களுக்கு சேவை வழங்குகளை மேம்படுத்துவதாகவும் நோக்கமாக கொண்டுள்ளது. ஸோ இந்த நோக்கத்தின் அடிப்படையில் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஜிடிஎஸ் வேலை 2025 ஒரு மிகப்பெரிய வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. அதில் இந்த இந்திய தபால் அலுவலகத்தை ஆள் சேர்ப்பு 2024 மொத்தமாகவே ஒரு 65,000 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இந்த அமைப்பின்படி இந்திய அஞ்சல் தபால் துறையில் தான் இந்த அமைப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. இதில் கிராமின் டாக் சேவக் என்ற பதவிக்காக தான் 65,200 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் மூலமாக தான் ஸோ நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். ஸோ இருந்தாலும் சம்பளம் அப்படின்னா சம்பளத்தை பொறுத்தளவுக்கு பேசிக்காகவே நீங்கள் வந்து 10,000 வந்து கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் 30,000க்கு மேலே. சேலரியை பொறுத்தளவுக்கு ஒரு 5 வருடம் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு மேலே சேலரியை நீங்கள் வந்து பக்கத்தில் அந்த அளவுக்கு வந்து சேலரி வந்து இருக்கும். இருந்தாலும் இந்த அஞ்சல் போஸ்ட் காலி பணியிடங்கள் வந்து பிரிப்பு 2025 இந்திய முழுவதுமே கிராமின் டாக் சேவக் பதவிக்கு 65,200 காலிப்பணிகளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ இதில் கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 10th அங்கீகாரம் பெற்ற ஒரு ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th முடிச்சிருந்தாலே இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் ஏற்கனவே மீதி எதாவது வச்சு அவசியம் வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படை கணினி அறிவு அவசியம், மாநிலம் மற்றும் பிராந்திய உள்ளிட்ட மொழிகளிலிருந்து புலமை பெற்றிருக்க வேண்டும். சைக்கிள் ஓட்டும் திறன் நீங்கள் வந்து இருப்பதாக வந்து இருக்கணும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வண்டி ஓட்டியிருக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து லைசன்ஸ் இதெல்லாம் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த 10th ஒரு 80% மேலே நீங்கள் வச்சுருந்தாலே போதும். ஸோ இந்த வேலை உங்களுக்கு வந்து கன்ஃபார்மாக கிடைத்திரும். ஸோ அது வயது வரம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 வயதுலேருந்து 40 வயதுக்குள்ளே நீங்கள் இருந்தாலே இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் வயது தளர்வு யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னா எஸ்சி எஸ்டி 5 ஆண்டுகளுக்கு தளர்வு கிடைக்கும். ஓபிசிக்கு 3 ஆண்டு, பிடபிள்யூடிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 ஆண்டுகள் வந்து கிடைக்கும். ஸோ அதனால் இந்திய போஸ்ட் துறையில் ஒரு மிகப்பெரிய வேலைவாய்ப்பை தான் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் இதில் வந்து எப்படி தேர்வு செய்வாங்க, எதன் அடிப்படையில் தேர்வு செய்வாங்க அப்படின்னா ஸோ உங்களுடைய நேர்முக தேர்வு மூலம் தான் தேர்வு செய்வாங்க. இதில் வந்து உங்களுடைய மார்க்கின் அடிப்படையில் தான் கல்வி தகுதிகளின் அடிப்படையில் குறுகிய பட்டியல், 10ஆம் வகுப்பு மதிப்பெண் பட்டியல், ஸோ தகுதி பட்டியல் தயாரித்தல், ஆவண சரிபார்ப்பு, ஸோ மருத்துவ உடற்தகுதி அனைத்துமே இதில் வந்து இருக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மருத்துவ தகுதி அனைத்துமே இந்த தகுதிகளாம் இருந்தாலே ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருந்து செலக்ட் ஆகிட்டீங்க. ஸோ அடுத்ததாக நீங்கள் வந்து 10th 80% 90% வச்சுருந்தாலே கன்ஃபார்மாக நீங்கள் கண்ணுமூடி அப்ளை பண்ணி நீங்கள் ஒரு மிகப்பெரிய கவர்மெண்ட் ஜாப்பில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் இதில் வந்து விண்ணப்ப கட்டணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொது பிரிவினருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓபிசி இடபிள்யூஎஸ்க்கு வந்து 100 ரூபா. ஸோ எஸ்சி எஸ்டி பிடிஎஃப் பெண்களுக்கு இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கட்டணம் வந்து கிடையாது. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அனைவருமே ஆன்லைன் மூலமாகவே ஸோ நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த அறிவிப்பு பிப்ரவரி 1 முதலே அறிவிப்பு வெளியாகிடும். ஸோ விண்ணப்பம் தொடங்கும் தேதி மார்ச் 3ஆம் தேதி தொடங்கும். ஸோ அது மார்ச் 28ஆம் தேதிக்குள்ளே ஸோ இது முடிவடையும் அப்படின்னு தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் அனைவருமே எதிர்பார்த்த ஒரு மிகப்பெரிய வேலைவாய்ப்பாக தான் இப்போ வந்து வெளியே இருக்குது. ஸோ அதனால் இந்த வேலைவாய்ப்பு கூடிய விரைவில் புதிய நோட்டீஸ்னால் வந்து அவுட் பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே. ஸோ இன்றைக்கான அப்டேட் வந்து இதுதான். ஸோ மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.